அந்த பையன் நேற்று வாழைப்பழம் முந்தன் வாழைங்கிற வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றப்போ கொஞ்சம் இருமல் வந்து பொறையேறி மூச்சுக்குழாயில் போய் அடைச்சு அந்த பையன் வந்து உயிரிழந்திருக்காங்க. எதுவும் பேச முடியாது, அழுக முடியாது, கம்ப்ளீட்டாக வந்து மூச்சுக்குழாய்க்கு போகிற இது வந்து கம்ப்ளீட்டாக தடைப்பட்டுரும். அப்படிங்கிறப்போ பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் மெயினாக நமக்கு 4 மினிட்ஸ் தான் தெரியும். ஸோ 4 நிமிஷம் வரைக்கும் ஆக்சிஜன் லங்ஸ் வந்து வேலை செய்யாமல் ஆக்சிஜன் ஹைபாக்சியான்னு சொல்கிற இது வந்து வந்துருச்சுன்னா மேக்ஸிமம் 4 மினிட்ஸ் தான். 1 2 3 4 5 1 2 3 4 5. ஈரோட்டில் 5 வயது சிறுவன் வந்து வாழைப்பழம் சாப்பிட்டதில் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் எப்படியெல்லாம் நிகழ்ந்திருக்கும், இதை தடுப்பதற்கு என்னமான நடவடிக்கைகளையும் பெற்றோர்கள் வந்து கையாள வேண்டும் என்பது குறித்து நம்மளே பேசுவதற்காக அரசு மருத்துவர் சசிரேகா நம்மளிடையே இருக்கிறார். அவருடன் சில கருத்துக்களை கேட்போம். மேடம் வணக்கம். இப்போ குறிப்பாக இன்னைக்கு நடந்த சம்பவம் ரொம்ப கொஞ்சம் சோகமான சம்பவம் தான். இது வந்து எப்படி தவிர்த்திருக்கலாம், இந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாமா, அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள். நேற்று இரவு அரசு தலைமை மருத்துவமனைக்கு சாய்சரன் என்ற 4 வயது பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. பட் பையன் வர்றப்பவே இறந்த நிலையில தான் வந்தாங்க. இது கொஞ்சம் வரதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் அந்த பையன் நேற்று வாழைப்பழம் முந்தன் வாழைங்கிற வாழைப்பழம் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்றப்போ கொஞ்சம் இருமல் வந்து பொறையேறி மூச்சுக்குழாயில் போய் அடைச்சு அந்த பையன் வந்து உயிரிழந்திருக்காங்க. இது இம்மீடியட்டாக அந்த மாதிரி போய் மூச்சுக்குழாயில் சிக்குது, அது முழுங்க முடியலன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து உடனடியாக என்ன பண்ணணும் அந்த டைமில் அப்படிங்கிறது ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் அதை பற்றிய எஜுகேஷன் விழிப்புணர்வு கண்டிப்பாக அவசியம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன சாப்பிட கொடுக்கணும், கொடுக்கக்கூடாது, எப்படி சின்ன சின்ன போலஸாக கொடுக்கணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இரவு நேரங்கிறது பெரியவங்க 7 மணி வரைக்கும் தான் சாப்பிடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுங்கிற. அப்போ குழந்தைங்களுங்கிறப்ப ஜீரண சக்தி இருக்குது. இந்த மாதிரி மூச்சுக்கு உணவுக்குள்ளாய் எந்த மாதிரி முக்கியத்துவம் வாய்ந்தது, அது குழந்தைங்களுக்கு சம்மந்தப்பட்டது? மூச்சுக்குழாய் வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இப்போ 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க, 2 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுங்க அப்படிங்கிற எக்ஸ்க்ளூசிவ். 6 மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால், 2 வயசு வரைக்கும் தாய்ப்பால் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் வீனிங் ஃபுட்டுங்கிற சாஃப்ட் டயட் எல்லாம் கூழ் கஞ்சி அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்கள மருத்துவர் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் வந்து 1 வயசு ஆகிறப்போ சில குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பாதாம் பருப்பு, பட்டாணி இதெல்லாம் கடிச்சு மென்று முழுங்க முடியும் தெரியாது. அவங்க அப்படியே எடுத்து வாய்க்குள்ள போட்டுக்குவாங்க. அது போய் மூச்சுக்குழாயில் சிக்கி அந்த மாதிரி நம்ம நிறைய குழந்தைங்க நம்ம ஆஸ்பத்திரிலேயே நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த குழந்தைங்க வந்து அந்த மாதிரி சாஃப்ட் டயட் அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேக வச்சு சாஃப்ட் டயட்டாக கொடுக்குறப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து குழந்தைங்களுக்கு பாதிப்பு வராது. இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, எவ்வளோ நேரத்துக்குள்ள அவங்கள வந்து அப்ரோச் பண்ணணும், இல்லைன்னா அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பெற்றோர் பண்ணணும் அப்படிங்கிறது? கண்டிப்பா குழந்தைங்க வந்து இப்போ இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டு சோக்கிங் வருது அப்படின்னா அதில் வந்து பார்ஷியல் கம்ப்ளீட்னு 2 டைப் இருக்கு. பார்ஷியல்ங்கிறது அந்த மூச்சுக்குழாய் வந்து கம்ப்ளீட்டாக அடைபடாது, பாதி அடைப்படும். அந்த குழந்தைக்கு மூச்சு திணறல் வரும், அழுவாங்க, மூச்சோட கஷ்டமா இருக்கும்.